ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றி தரும் உபஜய ராசிகள். இதன் தலைப்பு. பொதுவாக நாம் பிறக்கும்போது ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு தசாபுத்தி அப்படிங்கிற அடிப்படையில் தான் பிறக்கிறோம். இதில் சூட்சுமமான முறைகளில் வாழ்வியல் வெற்றியாளர்களை உருவாக்கும் தன்மை இந்த உபஜய ராசிகளுக்கு உண்டு. உபஜயஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 10 மற்றும் 11. ஒருவருடைய முயற்சிகள், தொடர்புகள், இவைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு 3. தைரியம், வீரியம், செயல்திறன் இதெல்லாமே அதில் தான் வரும். ஒருவருடைய உழைப்பு, கடன், எதிரி, நோய், இதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இதை குறிக்கக்கூடிய வீடு 6. ஒருவருடைய பட்டம், பதவி, உத்தியோகம், தொழில், அபிவிருத்தி, முன்னேற்றம், இதை குறிக்கக்கூடிய வீடு 10. ஒருத்தருடைய பராக்கிரமம், லாபம், மேன்மை, அதிர்ஷ்டம், இவைகளை குறிக்கக்கூடிய வீடு 11. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், 12 லக்னத்தில் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறக்க போகிறோம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு 3வது வீடோ அல்லது 6வது வீடோ 10வது வீடோ அல்லது 11வது வீடோ உங்கள் ஜென்ம ராசியாக வந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளர் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரிஞ்சிச்சுங்களா? வெற்றிகளை இந்த உபஜய ராசிகள் கொடுக்கும். நம் காலத்தில் வாழ்ந்து வெற்றிகரமான மனிதர்களாக மறைந்து போன சில பேர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு தெளிவாக இருக்கும். ஒரு லக்னம், அதற்கு 3, 6, 10, 11 ராசி அமைய பெற்றவர்களாக இவங்க இருப்பாங்க. இப்போ உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அமையப்பெறுகிறது என்றால் நீங்கள் ஒரு தொடர்புகள் மிகுந்த, வீரியம் மிகுந்த, செயல்திறன் மிகுந்த, துணிச்சல் மிகுந்த மனிதர். ஸோ உங்களுடைய தொடர்புகளாலும், உங்களுடைய வீரியத்தினாலும், உங்களுடைய செயல்திறனாலும், உங்களுடைய தைரியத்தினாலும், உங்களுடைய துணிச்சலாலும் உங்கள் வாழ்வில் வெற்றி கிட்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் மேச லக்னம், மிதுன ராசி, 3வது ராசி. ஸோ உங்கள் முயற்சிகளால், தைரியத்தால், வீரியத்தால் வெற்றிகரமான மனிதராக மாறப்போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சிங்களா? உங்கள் லக்னத்திற்கு 6வது வீட்டில் உங்கள் ராசி அமைகிறது. இப்போ நீங்கள் ரிஷப லக்னம், துலாம் ராசி, 6ஆம் வீடு ராசியாக வருது. இதுவும் வெற்றி தான். உங்களுடைய கடும் உழைப்பினாலே, எதிரிகளை வெற்றி கொள்வதனாலே, கடன் மூலமான வளர்ச்சி ஏற்படும் யோகிதையினாலே, ஒவ்வொரு முறையும் போராட்டத்தின் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பதன் மூலமாகவும் உங்கள் ஜாதகம் வெற்றிகரமான ஜாதகமாக மாறும். உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சம், அந்த 6ஆம் வீடு வாயிலான வெற்றிகள், கடுமையான போராட்டங்கள் சின்ன வயசில் இருந்தாலும் கூட அதற்கு பிறகு வாழ்க்கையில் தங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சிப்பதன் மூலமாக வாழ்வின் உச்சக்கட்டத்தை எட்டி பிடிப்பார்கள். இது உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ராசி அமைகிற மாதிரி. இப்போ நீங்கள் கன்னி லக்னம் அப்படின்னா கும்ப ராசி. புரிஞ்சிச்சுங்களா? துலா லக்னம் அப்படின்னா மீன ராசி, விருச்சிக லக்னம் அப்படின்னா மேச ராசி. அந்த மாதிரி அமையும் போது கடும் உழைப்பின் வெளிப்பாடு, எதிரிகளை வெற்றி கொள்வதன் வெளிப்பாடு, எதிர்ப்பிலேயே வாழ்வது, கடன் மூலமே வளர்ச்சி அடைவது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனாலேயே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதன் மூலம் தொழில் தொடங்கி அதை சரியாக திருப்பி கட்டி மறுபடியும் இன்னும் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தொழிலை அபிவிருத்தி செஞ்சு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இப்படியே போய்கிட்டே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கடனை கூட சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி உண்டு. நமது உழைப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி உண்டு. நமது எதிரிகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் வெற்றி உண்டு. இங்கே எதிரினாலே உடனே அருவாள் எடுத்துகிட்டு ஒருத்தர் விரட்டி விரட்டி வெட்ட வர்றான்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் எதிர்ப்பு என்பது ஒன்று இருக்கவே செய்யும். எதிர்ப்பு இருக்கிறவங்க தான் வெற்றியாளராக இருக்க முடியும். எதிரியே இல்லைன்னா நீங்கள் போட்டியே இல்லை, உங்களுக்கு போட்டியே இல்லைன்னா வெற்றியும் இல்லை. ஸோ இப்போ 6ஆம் இடம் தரும் சூட்சமும் இந்த மாதிரி. இப்போ உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடம் உங்களுடைய ராசியாக வரும். இப்போ நீங்கள் தனுசு லக்னம், கன்னி ராசி, இதுவும் உபஜயஸ்தானம் தான். நல்ல வேலையின் மூலமாக,
நல்ல பட்டத்தின் மூலமாக, நல்ல பதவிகளின் மூலமாக, பொறுப்புமிக்க பதவிகளாக, உங்கள் உழைப்பின் மேன்மையினாலே, நீங்கள் செய்கிற தொழிலின் மேன்மையினால், பாரம்பரியமாக வரக்கூடிய தொழில்களின் யோகத்தினால இந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்கும். இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடம் ராசியாக வர்றவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுடைய அடையாளமே அவங்களுடைய தொழிலாக மாறி போய்விடும். தொழில் தான் அவங்களுடைய அடையாளம், வேலை தான் அவங்களுடைய அடையாளம். இப்போ விராட் கோலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அடையாளம் என்ன? கிரிக்கெட் தான். அவர் விளம்பர படத்தில் நடிக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார், அதெல்லாம் தனிக்கதை. ஆனால் அவருடைய அடையாளம் என்பது அவர் ஒரு நட்சத்திர வீரர், கிரிக்கெட் வீரர். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரஜினிகாந்த்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அடையாளம் நடிகர். நடிகரை தாண்டி அவர் ஆன்மீகவாதி, அரசியல் விமர்சகர், அப்படி அதெல்லாம் தனியாக வர்றது. அப்போ அவருடைய அடையாளமாகவே மாறி போய்விடும் தன்மை கொண்டது. இந்த 10ஆம் இடம் ராசியாய் வரும்போது தொழில் அப்படிங்கிறதே, அவர்களுடைய உத்தியோகம் என்பதே அவர்களுடைய அடையாளமாக மாறி போய்விடும் தன்மையுடையதாக, வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். 11ஆம் இடம் உங்களுக்கு ராசியாக வரும். இப்போ நீங்கள் கும்ப லக்னம், தனுசு ராசி, லக்னத்துக்கு 11ஆம் இடம் ராசியாக வருது. 11ஆம் இடம் ராசியாக வரும்போது உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும், உங்களோட டேலண்ட் பூரா வெளியே வரும். உங்கள் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை செயல்முறைப்படுத்தி அதன் மூலம் வெற்றிகளை குவிப்பீங்க. லாப நோக்கம் கருதி செயல்படும் தன்மையுடையவர்களாக இருப்பீங்க. எதை செய்தாலும் அதில் நமக்கென்ன ஆதாயம் என்கின்ற திட்டமிடல் கண்டிப்பாக இருக்கும். ஆற்றுல போடுறதா இருந்தாலும் அளந்து போடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் உங்களுடைய செயல்களை அமைத்து கொள்வீர்கள். வெற்றிகரமான மனிதராக திகழ்வதற்கு இது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும். ஸோ இந்த 4 வீடுகளுமே வெற்றியை கொடுக்கக்கூடியது தான். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாணியில் வெற்றியை தரும். நீங்கள் மேசலக்கணமாக இருந்தால் மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், இது ராசிகளாக வந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளர். இதில் ஒரு சூட்சுமமான விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா, மேக்சிமம் லக்னங்களுக்கு இந்த வீடுகள் கொஞ்சம் ஆகாத வீடுகள் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இணக்கமான சூழ்நிலையாக அமைந்து விட்டவர்கள் மாபெரும் வெற்றியாளர்களாக ஆகிறது இல்லைங்க. அவங்க ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நல்ல அப்பா அம்மா, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பிள்ளைங்க அமைஞ்சிட்ட ஒருத்தர் மாபெரும் வெற்றியாளராக வரவே முடியாது. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள்ஸை சந்திக்கிறவங்க, தடை ஓட்டம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுங்களா? அந்த மாதிரி தடைகளை தாண்டி ஓடுபவர்கள் தான் மாபெரும் வெற்றியாளர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாபெரும் வெற்றியாளர் ஆகிறதுக்கு இந்த உபஜய ராசிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இப்போ நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் கடகம் ராசியாக இருப்பது, துலாம் ராசியாக இருப்பது, கும்பம் ராசியாக இருப்பது, மீனம் ராசியாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுன லக்னத்தில் வந்துட்டிங்கன்னா சிம்மம் ராசியாக இருப்பது, விருச்சிகம் ராசியாக இருப்பது, மீனம் ராசியாக இருப்பது, மேசம் ராசியாக இருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகலக்கணமாக வரும்போது கன்னி ராசியாக இருப்பது, அங்கிருந்து 6ஆம் இடமான தனுசு ராசியாக இருப்பது, 10ஆம் இடமான மேசம் ராசியாக இருப்பது அல்லது ரிஷபம் ராசியாக இருப்பது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும். நமது காலத்திலேயே வாழ்ந்த மிகப்பெரிய வெற்றியாளர்கள் நிறைய பேரோட ஜாதகங்களில் இந்த லக்னமும் ராசியும் உபஜயஸ்தானத்தில் தான் இருக்கும். சிம்மம் உங்கள் லக்னமாக இருக்கும்போது துலாம் ராசியாக இருப்பது, மகரம் ராசியாக இருப்பது, ரிஷபம் ராசியாக இருப்பது அல்லது மிதுனம் ராசியாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை குவிக்கும் அமைப்பாகும். கன்னி உங்கள் லக்னமாக இருந்ததென்றால் விருச்சிகம் ராசியாக இருப்பது, மீனம் ராசியாக இருப்பது, மிதுனம் ராசியாக இருப்பது, கடகம் ராசியாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை குவிப்போம். நீங்கள் இப்போ கன்னி லக்னம், கடக ராசி, நீங்கள் ஒரு வெற்றியாளராகிறதுக்கான தகுதிகள் உண்டு. உங்கள் பராக்கிரமம் வெளிப்பட்டு உங்களை வெற்றி செய்யும். துலாம் உங்கள் லக்னமாக இருக்கும்போது தனுசு ராசியாக இருப்பது, மீனம் ராசியாக இருப்பது, கடகம் ராசியாக இருப்பது, சிம்மம் ராசியாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை குவிக்கும். விருச்சிகம் உங்கள் லக்னமாக இருக்கும்போது மகரம் ராசியாக இருப்பது, மேசம் ராசியாக இருப்பது, சிம்மம் ராசியாக இருப்பது, கன்னி ராசியாக இருப்பது வெற்றியை தரும் அமைப்புகளாகும். இதில் அபூர்வமாக வெகு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் லக்னாதிபதியாகவே திருப்பி வருவாங்க அல்லது நண்பர்களாக இருப்பாங்க. அந்த அமைப்பு அமையப்பெற்றவர்களுக்கு இன்னும் சுலபமாக வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும் அமைப்பு உண்டாகும். தனுசு உங்கள் லக்னமாக இருக்கும்போது கும்பம் ராசியாக இருப்பது, ரிஷபம் ராசியாக இருப்பது, கன்னி ராசியாக இருப்பது, துலாம் ராசியாக இருப்பது வெற்றியை தரும். விருச்சிகம் உங்கள் லக்னமாக இருக்கும்போது மகரம், மேசம், சிம்மம், கன்னி வரணும். மகரமே உங்கள் ராசி லக்னமாக இருந்ததென்றால் நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தீங்கன்னா மீன ராசி, மிதுன ராசி,
துலாம் ராசி, விருச்சிக ராசி, இந்த அமைப்பு வெற்றிகளை கொடுக்கும். கும்பம் உங்கள் லக்னமாக இருக்கும்போது மேச ராசி, கடக ராசியாக இருப்பது, விருச்சிக ராசி, தனுசு ராசியாக இருப்பது வெற்றிகளை தரும் அமைப்பு. மீனம் உங்கள் லக்னமாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபம் ராசியாவது, சிம்மம் ராசியாவது, தனுசு ராசியாவது, மகரம் ராசியாவது. ஸோ இந்த 3, 6, 10, 11 ஒவ்வொன்றும் தனித்துவமான வெற்றியை தரும் அமைப்பு கொண்டவை. உங்கள் ஜாதகம் இந்த அமைப்பில் இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் முயற்சிகள் செய்து வாழ்வியலில் வெற்றி பெறுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.